கும்பம் ராசி காலச்சக்கரத்தில் 11வது இடம் வரக்கூடிய ராசி தான் இந்த கும்பம் ராசி. கும்பம் அப்படின்னு சொன்னாவே இது மங்களத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. ஸோ இவங்க தொட்டது எல்லாமே துலங்கும். தன்னம்பிக்கை, தைரியம், துணிவு கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த கும்ப ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே உழைப்பிற்கு அதிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவங்க. இவங்க கடினமான வேலைகளை கூட ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமான முறையில் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு மிக பெரிய தைரியசாலி. இவங்க அன்பான, சாந்தமான ஒரு தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பிடித்தவங்கள தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய இவங்க பிடிக்காதவங்கள குப்பையாக கூட மதிக்க மாட்டாங்களாம். ஸோ இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்களா, பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதையானது கண்டிப்பாக இருக்குமா. உண்மையாக பேச வேணும் அப்படின்னு நினைக்குவாங்க. அதே மாதிரி உடன் பழகிறவங்களோட மரியாதையை அறிந்து கொண்டு செயல்படுவாங்களாம். ஸோ ஒரு காரியத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சா அதை முடிந்து விடும் அப்படின்னு நினைத்து கொள்ளலாம். அதாவது கண்ணு கருத்துமா இருந்து அந்த வேலையை ஈஸியாக நல்ல ஒரு திறமையாக, யாருடைய பிரச்சனையிலுமே தேவையில்லாமல் இவங்க பார்த்திங்களா மூக்கை நுழைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த கும்பராசிக்காரருக்கு பார்த்திங்களா குடும்பத்தின் மீது அதிக ஒரு அக்கறை இருக்கும். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, குழந்தைகள் மேலே அதிக ஒரு பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க ஆடம்பரமாக செலவு செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் சுகத்தையும் சோகத்தையும் சமமாக பாவிக்கக்கூடியவங்க. இவங்க முன்கோபம் அதிகம் கொண்டவங்க ராசி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இப்படிப்பட்ட குணம் படைத்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கு? அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மேலுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன? இதையெல்லாம் பற்றின முழுமையான ஒரு தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர் வகையில் யாராவது நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே கூட ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு செய்வாங்களாம். சமயோகித புத்தி உடையவங்க, அதாவது எதையுமே ஒரு சீர்தூக்கி கோல் போல் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் முழு நம்பிக்கையோட இவங்ககிட்ட எந்த வேலையாக இருந்தாலும் ஒப்படைக்கலாம். ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. சக மனிதர்கிட்டையுமே விரைவில் பார்த்திங்களா இவங்க ஒரு நல்ல அன்பாக பழகக்கூடிய ஒரு இயல்பு உடையவங்க. ரசனை, அழகு உணர்ச்சி கொண்டவங்க. விவேகத்தோடு நடந்து திடமான ஒரு சலிப்பில்லாத போக்கு இவங்ககிட்ட காணப்படும். இயல்பானவங்க, திடமான மன உறுதி உடையவங்க, தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லா ஒரு சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஆலயம்தான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். அவசியமாக ஒரு தரம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு அம்சத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கலாம். நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சனீஸ்வர வழிபாடுமே செய்கிறது நல்லது. இந்த கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான குணங்கள், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோமா, திறமைகள், கஷ்டங்கள், தர்ம சங்கடங்கள், ஏமாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே பொதுவாக ஒரு சில விதமான எண்ணங்கள், திறமைகள், பிரச்சனைகள், தர்ம சங்கடங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதன் வகையில் தான் இந்த பதிவில் கும்பராசி மற்றும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். யாரெல்லாம் கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்களோ இவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க பிறப்பிலேயே அதாவது ஒரு வைராக்கியம் மிக்கவங்க, வைராக்கியத்தை அதிகமாக கொண்டவங்க. இவங்களை போன்று வைராக்கியம் கொண்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை யாராவது ஏமாற்றி விட்டாலோ, இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாலோ, இவங்களை தேவையில்லாமல் திட்டி விட்டாலோ அவங்களோட அவ்வளவுதான். இவங்க எப்போதுமே சேர மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அந்தளவு ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. அவ்வளோ எளிதாக இவங்களை ஏமாற்றியவங்க
இடத்திலும் நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க இடத்திலும் இவங்க சேர மாட்டாங்க. அதே நேரத்தில் பேச மாட்டாங்க. இவங்க ஒதுக்கி வைத்து விடுவாங்க. அவங்களோட மீண்டும் இவங்க அவ்வளவு எளிதாக பழக முடியாது, சேரவும் முடியாது. ஸோ இவங்களை யாராவது கேவலப்படுத்தி விட்டாலோ, இவங்களை தகாத வார்த்தைகளில் பேசிட்டாலோ, அவங்க வீட்டிற்கு இவங்க போகிறத நிறுத்திடுவாங்க. எவ்வளோ பெரிய சொந்தக்காராக இருந்தாலும் சரி, மீண்டும் இவங்களோட வாழ்க்கையில் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. இது போன்ற வெட்டி வைராக்கியத்தினால வாழ்க்கையில் நிறைய சொந்தங்களையும் உறவுகளையும் இவங்க இழக்கிறாங்களாம். ஸோ நிறைய நண்பர்களுடைய ஆதாயங்களுக்கும் இவங்களுக்கு இழப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இவங்க கோட்டை விட்டு இருப்பாங்களாம். ஸோ நழுவி விடுவாங்க. அதே போல் தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே எதிரிகளை கூட இவங்க மன்னிச்சுடுவாங்க. ஆனால் என்றைக்குமே துரோகிகளை இவங்க மன்னிக்கவே மாட்டாங்களாம். அதே நேரத்தில் துரோகிகளை இவங்க மறக்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள பழி தீர்க்கும் வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. துரோகிகளை பழி தீர்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் இருக்குமா. இவங்களுக்கு துரோகம் செஞ்ச அந்த துரோகிகள் சரியான நேரம் காலம் பார்த்து காத்திருந்து இவங்க பழி தீர்ப்பாங்களாம். இந்த விஷயத்தில் இவங்க ரொம்பவும் வல்லவர்கள், புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க எடுக்கிற கொள்கை முடிவிலிருந்து என்றைக்குமே பின்வாங்கவும் மாட்டாங்களாம். ஒரு விஷயத்தில் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவு நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், எதுவாக கூட இருந்தாலும் சரி, இவங்க எடுத்த அந்த முடிவிலிருந்து இவங்க ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாங்க. இவங்களால பின்வாங்கவும் முடியாது. இவங்களோட ராசிப்படி அப்படி தான் அமையும். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் செயல்கள்லையும் தான் எடுத்த முடிவில் தான் எப்போதுமே இவங்க இருப்பாங்க. யாருக்காகவும் எந்த முடிவும் இவங்க மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, அதே மாதிரி யார் சொல்கிறதையுமே இவங்க கேட்க மாட்டாங்களாம். இவங்களை பார்ப்பதற்கு மற்றவங்க போன்ற சாதாரணமாக ஆட்களாக இருந்தால் கூட இவங்களுடைய வெளி உலக தொடர்பு, வெளியுலக நட்புகள் மிகப்பெரியதாக இருக்குமா. சமுதாயத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய அந்தஸ்து கொண்ட நபர்கள், பெரிய பணக்காரர்கள், உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், செல்வாக்கு மிக்கவர்கள், இது போன்றவங்களோட தொடர்பு இவங்களுக்கு சாதாரணமாகவே இருக்குமா. இது போன்ற சமுதாயத்தில் பெரிய நபர்களோட இவங்க நேரடியாக பழகுவாங்க, பேசுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இவங்க நபர்களோட இவங்க நேரடியாக பழகுவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, இவங்களை பொறுத்த வரைக்குமே சென்று ஒரு சிறப்பாக இவங்க பேசுவாங்க, பழகுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கும்பராசி அன்பர்களாக இருந்தீங்களா? இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரியான சின்ன சின்ன வைராக்கியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? அல்லது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது உறவினர்களோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான வைராக்கிய குணம் இருக்கா அப்படிங்கிறது, இல்லையா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது போன்ற நபர்களுடைய தொடர்பு என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இவங்க வெளியில் யார்ட்டையுமே சொல்லி காட்ட மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க தேவையில்லாமல், அதாவது சீன் போட மாட்டாங்க. மேலுமே இவங்களுக்கு கோபம், வீரம், ஆத்திரம், அவசரம், பிடிவாதம், ஒரு ஆக்ரோஷம், உக்கிரம், வைராக்கியம், ரோசம், இது போன்ற எண்ணங்களும் குணங்களும் இவங்க மற்றவங்களை காட்டிலும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். யாருக்குமே இவங்க அவ்வளவு பயப்பட மாட்டாங்க. தன்னுடைய சுயமரியாதைக்கு, சுய கௌரவத்திற்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த கும்பராசி சொல்லலாம். யார் என்ன தவறு செஞ்சாலும் சரி, அவங்கள நேருக்கு நேராக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே குணம் படைத்தவங்க, ஒரு குணம் பக்குவம் இவங்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். மேலுமே இவங்ககிட்ட இருந்து யாராலுமே அவ்வளவாக எந்த ஒரு விஷயமும் சார்ந்த ரகசியங்களை வாங்கவே முடியாது. எல்லா விஷயங்களையுமே இவங்க கவனித்து கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது யாராலுமே சரியாக கணிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. மேலுமே இவங்க ஒருவேளை ஆணாக இருந்தாங்க அப்படின்னா மனைவி மூலமாகவும், மனைவியை சொந்தங்கள் உறவுகள் மூலமாகவும் வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், சண்டைகள், ஏமாற்றங்கள், வம்பு வழக்கு, போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள் போன்ற பிரச்சனைகளில் இவங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். இவங்க மனைவியுடைய குடும்ப உறவினர்கிட்டேருந்து பணத்தை கடன் வாங்கினாங்க அப்படின்னா பிறகு அந்த கடனை அடைக்க முடியாமல் இவங்களுக்கும் மனைவிகளுடைய குடும்ப உறவினர்களுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை, பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அவங்ககிட்ட பணம் வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்லது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனைவியின் மூலமாகவும், மனைவியுடைய சொந்தங்கள், குடும்ப உறவினர்கள் மூலமாகவும் கடன் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், சண்டைகள், வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். மனைவி மூலமாகவோ, மனைவியுடைய சொந்தங்கள், உறவினர்கள் மூலமாகவோ இவங்களுக்கு வாழ்க்கையில் போட்டிகள், எதிரிகள், பொறாமைகள், சத்துருகள் உருவாக்குவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க அடுத்தவங்களோட தொழிலை பார்த்து கொள்வாங்க அல்லது வழி நடத்துவாங்க அப்படின்னா கூட அந்த தொழில் சார்ந்து இவங்களுக்கு போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களோட தொழிலை இவங்க பார்த்து கொள்றதுக்கு இவங்க படும் பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களை தொழிலில்
வீழ்த்துவதற்கு அப்படின்னு சில பேர் கூட்டம் எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்குமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த தொழில் சார்ந்து இவங்களுக்கு சூது மனப்பான்மை போன்ற எண்ணங்கள் குணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குமா. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்க ஏதாவது ஒரு தொழிலை கண்மூடித்தனமாக செஞ்சு அதுக்கப்புறம் சொந்த தொழிலில் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் இவங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இவங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. மற்றவங்க இவங்களோட இடத்துல அடிக்கடி வந்து நீ அந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னா என்ன, இந்த தொழில் செஞ்சால் என்ன, தொழிலில் இது போன்று மாற்றம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க இவங்களை தேவையில்லாமல் உசுப்பேற்றி கொண்டே இருப்பாங்க. தொழில் சார்ந்த அடுத்தவங்க இவங்களை மூளை செலவை பார்த்திங்களா செய்ய பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்க தவறான தொழிலை செஞ்சு பிறகு அதனால் இவங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் இழப்புகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். தவறான பாதையில் தவறான செயல்பாடுகளை செஞ்சு தொழில் செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் சூது மனப்பான்மையில் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது நேர்மையாக தொழில் செஞ்சு வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற ஆசைகள் இவங்களுக்கு வராது. ஸோ இந்த இயற்கை பிரபஞ்சம் இவங்களை என்ன செஞ்சும் செய்யும் என்றாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தவறான வழிகளையும் தவறான செயல்பாடுகளையும் செஞ்சு வெற்றி பெற இந்த பிரபஞ்சமே இவங்களுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்து இவங்களை கடைசியில் ஏமாற்றிவிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையிறது அப்படிங்கிறது அது நமக்கு நல்லதாக இருக்கா அல்லது கெட்டதாக நமக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம்தான். அதே நேரத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு, நீங்கள் உங்களுடைய ராசிப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்களா அல்லது பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் யூவர்ஸ், தேங்க்யூ.